ஹாய் வணக்கம். இது நம்மளுடைய ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இப்போது நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது தான் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிங்கிறது. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 6th to 12th புக்கில் இருக்கக்கூடியது வரிசையாக 6th ஸ்டாண்டர்ட் புக் 7th ஸ்டாண்டர்ட் புக்னு வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஸோ தமிழ்நாட்டில் இருந்த இம்பார்ட்டண்டான ஏன்ஷியன் சிட்டிஸ் எதுன்னு பார்த்தோன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. ஓகே, நம்மளுக்கு எப்படி ஏன்ஷியன் சிட்டிஸ் இதுதான் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சர், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஏன்ஷியன் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. தமிழ் லிட்ரேச்சர், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ், இந்த மூணு தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. தட் இஸ் ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு பூம்புகார் பற்றி பார்ப்போம். இட் இஸ் ஆல்சோ நோன் பை நேம் சச் எஸ் புகார் அண்டு காவேரி பூம்பட்டினம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது நம்ம நிறைய தமிழ் புக்ஸில் எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்போ. ஓகே, சிலப்பதிகாரம், கோவலன் அண்டு கண்ணகி லிவ்டு. அதாவது சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு எபிக் பார்த்துருப்போம். ஸோ அந்த எப்பிக்கில் இருக்கக்கூடிய கோவலன், கண்ணகி இந்த பூம்புகாரில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அண்ட் எ போர்ட் டவுன் அலாங் த பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் மீன்ஸ் ஈஸ்டர்ன் சைடில், இந்தியாவில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடியதான் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா. அங்கே இருந்த ஒரு போர்ட் டவுன் தான் இந்த பூம்புகார். அண்ட் தென் இட் இஸ் லொக்கேட்டட் வேர் த ரிவர் காவேரி ட்ரைன்ஸ் இன் டு த சி. தட் இஸ் இப்போது ஆக்சுவலாக மயிலாடுதுறை இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பூம்புகார் இருந்திருக்கு, காவேரி ட்ரைன் ஆகிற இடத்துல. அடுத்து பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எபிக்ஸ், சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ஹாவ் ரெஃபரன்சஸ் டு த பிரிட்ஜ் சீபார்ன் ட்ரேட் தட் டுக்ஸ் பிளேஸ் இன் த போர்ட் சிட்டி புகார். ஸோ பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, இதிலெல்லாம் நம்ம பூம்புகார் பற்றின ரெஃபரன்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. பட்டினப்பாலை, தமிழ் எபிக்ஸ், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. கண்ணகி's father is மாநாயகன். Sea traders are known by the name மாநாயகன். அதாவது கண்ணகியோட அப்பா பேர் என்ன சொல்லுவோம்னா மாநாயகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே சி ட்ரேடர்ஸை மாநாயகன்னு கூப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கோவலன்ஸ் ஃபாதர் இஸ் மாசாத்துவன். மாசாத்துவன் மீன்ஸ் எ பிக் ட்ரேடர். அதாவது சி ட்ரேடர்லேயே இருக்கலையே பிக் ட்ரேடரை மாசாத்துவன்னு சொல்லுவாங்க. ஸோ கோவலனோட ஃபாதர் ஒரு மாசாத்துவன். ஓகே, merchants from Greece, Rome landed at Pumbugar. Due to busy and continuous trade, many of them stayed on indefinitely in Pumbugar. அதாவது கிரீஸ்லேருந்து ரோம்லேருந்து நிறைய பேர் இங்கே பூம்புகாருக்கு ட்ரேடுக்காக வந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் ட்ரேடு இருக்கங்காட்டிக்கு அவங்க ரொம்ப காலம் பூம்புகார்லேயே ஸ்டே பண்ணி அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ கண்டிப்பாக ஒரு கல்ச்சுரல் பிளெண்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். தெர் ஆர் எவிடன்சஸ் ஆஃப் ஃபாரினர் செட்டில்மெண்ட்ஸ் இன் த டவுன். திஸ் கான்டாக்ட் ஃபெசிலிட்டேட்டட் கல்ச்சுரல் பிளெண்டிங். அதாவது ஃபாரினர்ஸ் கூட இருந்த அந்த கான்டாக்ட், நிறைய பேர் இங்கே செட்டில் ஆனங்காட்டிக்கு ஒரு கல்ச்சுரல் பிளெண்டிங் இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. The traders of Pumbugar were known for their honesty and integrity. ஸோ இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு போவாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்மளோட ஏன்ஷியன் சிட்டியான பூம்புகாரில் ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ட்ரேடர் ரொம்ப ரொம்ப மெயின் விஷயமா இருந்திருக்கு. தே சோல்டு கூட்ஸ் அட் லெஜிட்டிமேட் ப்ரைஸஸ், அதாவது கரெக்டான விலையில் விற்றுருக்காங்க. பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு புக் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பட்டினப்பாலை ஸ்டேட்ஸ் தட் செல்லிங் எனி கமாடிட்டி அட் அ ஹையர் ப்ரைஸ் வாஸ் கன்சிடர்டு பேட். அதாவது ஏதாவது ஒரு கமாடிட்டியை ரொம்ப அதிக விலை கொடுத்து விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அது தப்பான விஷயம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதை பட்டினப்பாலை அப்படிங்கிற புக்கில் தான் மீன் பண்ணியிருக்காங்க. தென்
த ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை வந்து யாருன்னா கடியலூர் உத்திர கண்ணனார். பிலாங்டு டு 2nd century BCE, அதாவது பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லுவோம் பிசிஇனா. ஸோ 2nd century BCEல வந்து வாழ்ந்தவர் தான் இந்த கடியலூர் உத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர். ஸோ அவரே வந்துட்டு பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்காரு, ட்ரேடை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது எந்த அளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப பழமையான ஒரு மாநிலமாக இருந்திருக்கணும், ஒரு நாடாக இருந்திருக்கணும்னு பாருங்கள். நெக்ஸ்ட், திஸ் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் புகார்ஸ் ஆன்டிக்விட்டி. ஸோ பழமை, புகாரோட பழமையை பற்றி இது சொல்லுது அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது. Horses were imported by sea, pepper was procured through the land, gold that came from Vadamalai was polished and exported to the overseas countries. ஸோ அப்போவே வந்து கடல் வழியாக ஹார்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. தென் பெப்பர் வந்து லேண்ட் வழியாக வந்திருக்கு. தென் கோல்டு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வடமலை. வடமலையிலிருந்து வந்து கோல்டை வாங்கிட்டு தென் பாலிஷ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து. சாண்டல் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், பேர்ல்ஸ் ஃப்ரம் சதர்ன் சி, கோரல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சி அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஈலம் வேர் இம்போர்ட்டட். ஸோ வேறு எங்கிருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இம்போர்ட் அப்படின்னா வந்து கடல் வழியாக மட்டும் வர்றது கிடையாது, ஜஸ்ட் வேறு ஒரு பகுதியிலிருந்து வாங்கினாலும். ஸோ அன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் அதர் பார்ட், கேரளாவிலிருந்துமே வந்து அது ஒரு செப்பரேட்டான ஒரு பகுதி தான். ஸோ அந்த செப்பரேட்டான பகுதிக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்து என்ன வந்திருக்குன்னா சாண்டல்வுட் வந்திருக்கு. தென் பேர்ல் வந்து சதர்ன் சீலேருந்து வந்திருக்கு. தென் கோரல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சி, கிழக்கு கடற்கரை பகுதியிலேருந்து கோரல் வந்திருக்கு. தென் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஈலம், ஈலம்னா ஸ்ரீலங்கா, அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து தெரிய வருது இதில். நெக்ஸ்ட், we can learn about the life of the people of Puhar by reading பட்டினப்பாலை and புகார் காண்டம் ஆஃப் சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரமில் வந்து புகார் காண்டம், அதுக்கப்புறம் பட்டினப்பாலை, இது ரெண்டும் படிக்கிறப்போ நம்ம புகாரில் வாழ்ந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், புகார் வாஸ் அ பிஸி போர்ட் அப் டு 200 CE. It might have been either washed away by sea or destroyed by big shore waves. ஸோ 200 CE வரைக்கும், காமன் எரா வரைக்கும் புகார் வந்து ரொம்ப பிஸியான போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சி ஷோர் வேவ்ஸால் கூட அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து மதுரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்ஷியன் சிட்டியில் செகண்ட் வந்து மதுரை. ஸோ மதுரை என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரலாகவே சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியாஸ், த சோலாஸ் அண்ட் த லேட்டர் கலபராஸ் ரூல்டு மதுரை இன் த ஏன்ஷியன் பீரியட். ஸோ அந்த காலத்தில், அதாவது ஏன்ஷியன் டைமில் வந்து பாண்டியாஸ், சோலாஸ் அண்ட் லேட்டர் த கலபராஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. டியூரிங் மிடிவல் டைம்ஸ் லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோட் பை த நாயக்காஸ் ரூல்டு திஸ் ஹிஸ்டோரிக் டவுன். ஸோ ஏன்ஷியன், மிடிவல் அண்ட் நியூ அப்படின்னு வந்து மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி மூணாக படிப்போம். ஸோ ஏன்ஷியன் டைமில் யாரெல்லாம் ரூல் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். மிடிவல் டைமில் லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோடு பை நாயக்ஸ். ஸோ திருமலை நாயக்கர் மஹால்லாம் அவங்க தான் கட்டியிருப்பாங்க, நாயக்ஸ் தான் கட்டியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து மதுரையை ரூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் டன் இன் கீழடி நியர் மதுரை. ஸோ இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ கீழடியில் நிறையா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடந்துட்டுருக்கு. அதில் இருந்தால் நிறைய எவிடன்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது about Madurai. Madurai is proudly associated with Tamil Sangam academies which worked for the promotion of Tamil language. ஸோ தமிழ் லாங்குவேஜ்க்காக ஒர்க் பண்ண ஒரு அகாடமி தான் வந்து தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பவுமே மதுரையில் நடந்திருக்கு. ஸோ தென் தமிழகத்தில் தான் நடந்திருக்கும். தென் தமிழகத்தில் கடைசியாக நடந்த சங்கம் வந்து மதுரையில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, 49 poets were associated with the last சங்கம். அந்த கடைசி சங்கத்தில் கடைசி தமிழ் சங்கம் நடந்துச்சு இல்லைங்களா மதுரையில், அதில் 49 poets வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கிங் சாலமன் ஆஃப் ஏன்ஷியன் இஸ்ரேல் இம்போர்ட்டட் பேர்ல்ஸ் ஃப்ரம் உவரி நியர் த பாண்டியன் போர்ட் கொர்க்கை. ஸோ பாண்டியன் போர்ட் வந்து கொர்க்கையில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிங் சாலமன் வந்து இஸ்ரேலை சேர்ந்து கிங் சாலமன் போல இம்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், எ மின்ட் ஆஃப் ரோமன் காயின்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் அட் மதுரை.
ஸோ ஆக்சுவலி மைனிங் பண்ணுறப்போ ரோமன் காயின்ஸ் வந்து மதுரையிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், த ஃபேம் ஆஃப் மதுரை இஸ் அட்டஸ்டட் பை த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கிரீக் ஹிஸ்டோரியன் மெகஸ்தனீஸ். ஸோ மெகஸ்தனீஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரீக்கை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன், நிறைய நாடுகளுக்கு போயிட்டு நிறையா எழுதியிருப்பார், அந்த நாட்டுகளை பற்றியெல்லாம் நிறைய அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வச்சு நம்ம மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், சாணக்கியா சந்திரகுப்தாஸ் மினிஸ்டர் மேக்ஸ் எ மென்ஷன் ஆஃப் மதுரை இன் ஹிஸ் புக் அர்த்தசாஸ்திரா. ஸோ அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த காலத்திலேயே சொன்ன புக்கு தான் வந்து அர்த்தசாஸ்திரா. அதை எழுதினவர் யாருன்னா சாணக்கியா, சந்திரகுப்தாவோட மினிஸ்டர். அவர் வந்து மதுரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு அர்த்தசாஸ்திராவில். Okay, next, in the moat around the town, tunnels have been constructed in such a way that even elephants could comfortably enter. அதாவது டனல்ஸ் கட்டியிருக்காங்க. ஒரு அந்த போர்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த போர்ட்டை சுற்றி வந்து அந்த டவுனை சுற்றி இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு டனல்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டனல் வழியாக, அதாவது டனல்னால் ஒரு உள்ள நிலத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா வந்து டனல். ஸோ அது வழியாக வந்து ஈஸியாக எலிஃபென்ட் கூட கம்ஃபர்டபுளாக போகிற அளவுக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மதுரையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சி. கல்வியில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஞ்சியை பற்றி பார்ப்போம். செவரல் ஸ்கூல்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு இன் கிரேட் நம்பர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் காஞ்சிபுரம். ஸோ செவரல் ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காங்க. ஜெயின் ஸ்டடீட் இன் ஜெயினா பள்ளி அண்ட் புத்திஸ்ட் ஸ்டடீடு இன் விஹாராஸ். ஸோ ஜெயின்ஸ் வந்து படிக்கக்கூடிய அந்த பாடசாலைக்கு பேர் வந்து ஜெயினா பள்ளி அண்ட் புத்திஸ்ட் வந்து விஹாராஸில் படிப்பாங்க. நெக்ஸ்ட், த சைனீஸ் ட்ராவலர் ஹியூன் சாங் ஹூ ஸ்டடீட் அட் நலந்தா யூனிவர்சிட்டி விசிட்டட் காஞ்சி கடிகை டு பர்சியூ ஹிஸ் ஃபர்தர் ஸ்டடீஸ். ஸோ காஞ்சி கடிகை அப்படிங்கிறது ஒரு பாடசாலை. அங்கே வந்து ஹியூன் சாங் வந்துட்டு நலந்தா யூனிவர்சிட்டியில் படிப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இங்கே காஞ்சி கடிகையில் வந்து படித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாரினர்ஸ் கூட வந்து படித்த இடம் தான் வந்து நம்மளோட காஞ்சி. poet Kalidasa says Kanji is the best of the towns, and Tamil poet Saint Thirunavukarasar praises Kanji as கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருக்கிறது கல்வியில் கரையில்லாத காஞ்சி. காளிதாசா காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ். நெக்ஸ்ட், ஹியான் சாங் remarked that Kanji can be counted as one among the 7 sacred places like Bodh Gaya and சாஞ்சி. ஸோ சாஞ்சி போத் கயா மாதிரி காஞ்சியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு வந்து ஹியான் சாங் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், காஞ்சி இஸ் த ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு. ஸோ தொண்டை நாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, பல்லவர்கள் ஆண்ட இடங்கள் பகுதி தான் வந்து தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சி தான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கும். ஸோ காஞ்சி இஸ் த ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு. ஸ்காலர்ஸ் லைக் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி அண்ட் போதி தர்மர் வேர் born in காஞ்சி. காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் அஸ் த டெம்பிள் டவுன். கண்டிப்பாங்க இப்போவும் காஞ்சிபுரத்துக்கு போனோன்னா நம்ம வீதிக்கு வீதி நம்ம டெம்பிள் பார்க்கலாம், அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ். த ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் கிரேட் ஆர்கிடெக்சரல் பியூட்டி கைலாசநாதர் டெம்பிள் வாஸ் பில்டு பை லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா அட் காஞ்சி. ஸோ கைலாசநாதர் டெம்பிளை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா பல்லவா கிங் ராஜசிம்மா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ரொம்ப ஆர்கியாலஜிக்கல் பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் கைலாசநாதர் டெம்பிள். அடுத்து, during the Pallava period a large number of cave temples were built. The Buddhist monk Manimegalai spent the last part of her life at Kanji speaks highly of that town. ஸோ மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறையே ஒரு எப்பிக் எழுதியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு எப்பிக் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் மாங்க். அவங்களோட கடைசி காலத்தை காஞ்சியில் தான் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வாழ்கிறப்போ அவங்களோட புக்கில் வந்து நிறையா காஞ்சியை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளேட் an important role in the agrarian society of those times. Hundreds of lakes were created for storing water around the town of Kanji.
In later period, Kanchi came to be known as the district of lakes. ஸோ எப்போவுமே அக்ரேரியன் சொசைட்டிக்கு வந்து லேக்ஸ் இருந்துச்சு, தண்ணி சேமிக்கக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த காலத்தில், அதாவது ஏன்ஷியன் பீரியட்லேயே வந்து காஞ்சியில் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஞ்சி என்னென்னு சொல்லுவாங்கன்னா த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ காஞ்சியில் இப்போவும் விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்தான். ஸோ நடக்கக்கூடியது ஒரு விஷயந்தான். ஏன்னா காஞ்சி அப்படின்னா வந்து பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். பட்டு துணி நெய்வாங்க. அது போக விவசாயமும் அங்கே மேலோங்கி தான் இப்போவும் இருக்குது. அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன் தமிழ்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் the construction of Kallanai in the Chola country and the lakes and canals in Kanchi. ஸோ தமிழர்களோட ஏன்ஷியன்ட் தமிழ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து கல்லணை மற்றும் லேக்ஸ் அண்ட் கெனால்ஸ் இன் காஞ்சி, இது ரெண்டையும் வச்சு வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த சிட்டிஸை நம்ம ஜென்ரலாக இப்போ மூணு ஏன்ஷியன் சிட்டிஸ் தான் பார்த்தோம், தமிழ்நாட்டில் இருந்த ஏன்ஷியன் சிட்டிஸை. ஸோ அது ஜென்ரலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். பூம்புகார் வாஸ் அ போர்ட். ஸோ அது வந்து ஒரு துறைமுகம். மதுரை வாஸ் அ ட்ரேடிங் டவுன். அங்கே வந்து நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் மதுரையில் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் காஞ்சி வாஸ் அண்ட் எஜுகேஷ்னல் சென்டர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ சோழ நாடு வந்து சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ரைஸ் இன் அபண்டன்ஸ். ஸோ அந்த காலத்தில் 4 முக்கியமான டைனாசிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஸோ அது என்னென்னா சோழ நாடு, தட் இஸ் சோழர்கள், பாண்டிய நாடு பாண்டியர்கள், சேர நாடு சேரர்கள், தொண்டை நாடு பல்லவர்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமையாக சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து, அதாவது ரைஸ் வந்து அபண்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு முத்துடைத்து. பாண்டியர்கள் அப்படின்னாவே முத்து எடுப்பவர்கள் அப்படிங்கிறது, அதாவது முத்து வளம் மிக்க ஒரு நாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேர்ல்ஸ் இன் அபண்டன்ஸ். அடுத்து சேர நாடு வேலம் உடைத்து, எலிஃபென்ட்ஸ் இன் அபண்டன்ஸ். ஸோ வேல் அப்படின்னா வந்து எலிஃபெண்ட் அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஸோ சேர நாடு வந்து எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அதாவது ஸ்காலர்ஸ் இன் அபண்டன்ஸ். பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தான் வந்து தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்திருப்பாங்க. அதனால தான் வந்து தொண்டை நாடை சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சான்றோர்கள்னால் ஸ்காலர்ஸ், படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.